தாவேகா வைத்திருக்கும் பிளான்னா என்ன? அவர் வந்து சொல்ற விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்நியமா இருக்கனால தான் இந்த கேள்வியே வருது. ஏன்னா நம்ம வந்து ஊழலோட வாழ்ந்து பழகிட்டோம். அதுதான் நார்மல். அவர் சொல்றது என்னடா அது நல்லதா கேட்டதான்னு கூட யோசிக்கலாம். நம்ம அது பாசிபிளான்ற இடத்துக்கு நம்ம நகர்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து கட்சியை தொடங்கிய காலங்களில் வந்து இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் இங்கே இல்லை, ரெண்டே கட்சி தான் இங்கே ஆண்டு. சினிமா துறையில் வந்து பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் புலங்கிட்டு இருக்கு. அவர் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு அந்த துறைக்குள்ள இருக்கவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அவர் ஸ்டெப் எடுத்திருக்க மாட்டாரு, நம்ம அக்யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒன்று. ரெண்டாவது, he is not a system, he was a part of a system. விஜய் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு அஸ்திரம் என்பது யாரை குறிவைக்கிறதுன்னு நினைக்கிறேன்? நான் வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன், அதுக்கு நான் அஸ்திரம் எடுக்கிறேன், எல்லாரையும் வைப் அவுட் பண்ண போகிறேன் சிஸ்டம்ல இருந்துலாம் அவர் சொல்லவே இல்லை. அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும், 8 கோடி மக்களும் ஜெயிலுக்கு போகணும், நேற்று பிறந்த குழந்தை கூட ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா அவங்க பட்ஜெட் வீட்டு வாங்கிறதுக்கு லஞ்சம் நடக்குது. இப்போ கோவையில் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு விஜய் அவர்கள். மரத்துலையெல்லாம் இருந்து குதிக்கிறாங்க. ஏன் விஜயால் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலையா? செய்வார், கண்டிப்பாக செய்வார். அங்கேருந்து பொதுஜனத்திட்ட நீங்கள் அறிக்கை கொடுத்தோ இது பண்ணியோ. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கம் வந்து கோவையில் வந்து நடைபெற்றது. 2 நாட்களாக கட்சியின் உட்கட்டமைப்பு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 23 மாவட்ட மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளோடு கலந்துரையாடினார் விஜய் அவர்கள். ஆனால் இன்னொரு விஷயம் அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் வந்து ஊழலும் இருக்காது, குற்றவாளிகளும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல வந்து பதிவு பண்றாரு. தாவேகா வைத்திருக்கும் பிளான்னா என்ன? இது 2வது நாள் பேசின விஷயம். அவர் வந்து சொல்ற விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்நியமா இருக்கனால தான் இந்த கேள்வியே வருது. ஏன்னா நம்ம வந்து ஊழலோட வாழ்ந்து பழகிட்டோம். அதுதான் நார்மல். அது இல்லைன்னா அது இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்ற ஒரு நமக்கே அந்த கேள்வி வருது. அதனால தான் அந்த இது அவர் சொல்றது என்னடா அது நல்லதா கேட்டதான்னு கூட யோசிக்கலாம். நம்ம அது பாசிபிளான்ற இடத்துக்கு நம்ம நகர்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பாசிபிளான்னு கேட்டால் டே 1 அவர் வந்து சிஎம்ஆ பதவி ஏற்ற டே 1 அது பாசிபிளான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இது வந்து 2 வே, இது டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, டாப்லேருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவரை வந்து காமராஜரை வீழ்த்துறதுக்காக ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு இல்லையா? அந்த தியரியிலிருந்து இன்னைக்கு வந்து அது 500 1000 வந்து நிற்குது, 2000 கூட போகுது. ஏன் ஆர்கே நகர் 20,000 கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது டாப்லேருந்து ஆரம்பிக்குது. பாட்டம்லேருந்து எப்படி போகுதுன்னா, ஒரு சாதா பொதுஜனை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும்னா அவங்களோட அவசர தேவைக்காக என்ன பண்ணுவாங்க, ஏன் நான் சாமி எதிர்பார்த்தரேன், எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதில் இங்கிருந்து அது அப்படியே நாளடைவில் என்ன ஆகுது, நீ காசு கொடுத்தா தான் வேலையாகுன்ற மாதிரி ஆகும். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ளே அது அந்தளவுக்கு ஊடுருவி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் பிரச்சனை, சம்பளம் வந்து கம்மியாக கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜ் சேலரி, தமிழ்நாடோட சேலரியை விட அவங்க வந்து ஃபார் பெட்டரில் இருக்காங்க. ஒரு காமன் மேனோட ஒரு மாதம் சம்பாதித்தை விட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபார் பெட்டராக தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சம் எவ்வளோன்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேங்களா? அந்த லஞ்ச அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகப்படுதுன்னா, அவங்க இருக்கிற பொசிஷனில் இருக்கிற வருமானத்தை பேஸ் பண்ணி. வருமானம்னா அவங்க வாங்குற சம்பளம் இல்லை, கிம்பளம். இந்த அண்டர் த டேபிள் டீலிங்ஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபருக்கு, போஸ்டிங்ஸ்க்கு, இதுக்கு ஒரு அதிகாரி வந்து அவருக்கு நேர்மையாக வர ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ரமோஷன் வருது அப்படின்னா அந்த ப்ரமோஷன் அவருக்கு நேர்மையாக வர வேண்டியதே வந்து வராமல் இருக்கும், பணம் கொடுக்கலன்னா. அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. இப்போ அந்த சிஸ்டமில் வந்து டாப்லேருந்தும் சரி பாட்டம்லேருந்தும் சரி சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது இல்லாமல் எலிமினேட் பண்ண முடியும். இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து கட்சியை தொடங்கிய காலங்களில் வந்து இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. என் ஆட்சியில் வந்து லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, நிச்சயமா ஊழலை ஒழித்து கட்டுவேன் அப்படின்னு எல்லாமே வாக்குறுதி கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. ஆனால் அதே சமயம் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொல்றது எல்லா கட்சியிலுமே நான் சொல்றேன், எல்லா மாநிலங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரப்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை இவங்களால ஒழிக்க முடியலையே. இல்லை, எல்லா கட்சியும் இங்கே இல்லை, 2 கட்சி தான் இங்கே ஆண்டுது. ஓகேங்களா? மெயினாக அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா?
காங்கிரஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டாப்பிக்கே எங்க டிஎம்கே ஏடிஎம்கே, அது கூட அண்ணா இருக்கிற காலம் கிடையாது. அண்ணாக்கு அப்புறம் வந்து கலைஞர் உருவானதுக்கு அப்புறம் தான் காலம். அது கலைஞருக்கு அப்புறம் தான் ஹி வாஸ் அ மாஸ்டர் மேன். அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய புத்திசாலி தான், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. சிறந்த ராஜதந்திரி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த ஊழலுக்கு முக்கியமான காரணமும் அவர் தான். ஓகேங்களா, அவர் மேபி அவர் எண்ணம் வந்து அதுவாக இருந்திருக்காது. காலப்போக்கில் அவரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் அப்படியே அமைஞ்சு போகிற காலம் இருந்திருக்கும். காலம் முடியும் போது அவர் வந்து அதில் அதுதான் அவர் தான் உருவாக்குன ஒரு நிலைமையில் அவரே எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியல. மேபி உள்ளே வரும்போது ஆசைப்பட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த தலைவர் எவ்வளோ உறுதியாக இருக்காரு அந்த விஷயத்துலன்றது, அவர் உறுதியாக இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அது உறுதியாக இருக்கிற அவர் வந்து அவர் பேசின ஒரு 4 நிமிஷத்தில் அதை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், 4 நிமிஷத்துல வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, அதையே சொல்லணும். ஏன்னா அந்த உறுதி அவருக்கு இருக்கு. அந்த உறுதியின் டாப்ல இருக்கும்போது அது தானா கீழே இறங்கும். இப்போ ஒரு தேர்தலில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஒரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து ஊழல் நடக்கிறது. ஓகேங்களா, இங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணணுன்ற அவசியம், செலவு பண்ண மாட்டேன்றத உறுதியா இருக்காங்க. செலவு பண்ணாம ஜெயிக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. செலவு பண்ணா கவர்மெண்ட் அலோகேட் பண்ற 40 லட்சம் செலவு பண்றது பொலிட்டிக்கல் சர்வீசஸ் கோயிங் டு கரப்டட் சைட் அப்படிங்கிறீங்களா? ஆல்ரெடி இருக்குன்ற பொலிட்டிக்கல் சர்வீஸ் கரெக்டாக தான் இருக்கு. நம்ம அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அதில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். நம்ம நார்மலா இருக்கு. நார்மல் லைஃப்ல அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம அதை பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நேர்மையான அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பல மட்டங்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் வந்து டைரக்டா வாங்குறாங்கன்னு கேட்டா, ஆனா வந்து இன்னொருத்தன் வாங்குறான்னா அதை கண்டுக்காம இருக்கிறது கூட கரப்ஷன் தானே. இன்னொருத்தன் வாங்குறான்றத சரி நான் வாங்கல அப்படின்னு மட்டும் இருந்ததா, அவன் வாங்குறத நீ கண்டுக்காம இருக்கல, அது இப்போ கரப்ஷன் தானே. ஓகே, இப்போ ஐயா சகாயம்மையை பத்தி பேசுவோம். லஞ்சம் வாங்காதன்னு, அது அவங்க நேச்சுரல் வேலை, அவங்களோட டியூட்டி அது. ஓகேங்களா, அதை நம்ம பெருமையாக பேசுகிறோன்னா ஏன் பேசுகிறோம்? ஏன்னா சுற்றி இருக்க சிஸ்டம் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அவங்களோட டியூட்டியே வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அதுக்காக தான் சம்பளம் வாங்குறாங்க, அதுக்காக தான் வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க. என்ன அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன பிரச்சனையோ அதை சால்வ் அவுட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை, அதுதான் கடமை. அதை நீ நேர்மையாக செய்கிறது பெருமையாக பேசணுன்னா, ஏன்னா நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி எல்லாருமே ஓவர் நைட்டில் மாறுவாங்க கேட்டால் மாற முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற சிஸ்டம், இப்போது ஈஸ் ஆஃப் சிஸ்டமை கொண்டு வரணும். நீ இதே வேலையை வந்து இப்போது இன்னைக்கு 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தேவை 8 கோடி மக்களுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணணும். அந்த 10 லட்சம் பேர் 8 கோடி பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். 2 வழி இருக்குது. ஒன்று, 8 கோடி பேருக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த 10 லட்சத்தை 20 லட்சமாகவும் 50 லட்சமாகவும் மாற்றணும். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவ்வளோ திறமை, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம பணம் வாங்குறாங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாலுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும், ஓகேங்களா, உள்ளே போகிறவங்க புத்திசாலிங்க தான் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேப்பர் சேசிங் அதெல்லாம் நிறைய நடக்குது. ஓகேங்களா, அது 1-2 எப்போவுமே நடக்கும், அதை விட்டுருவோம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒரு எக்ஸாம் எழுதி போகிறாங்க. அதில் 1 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒரு 10,000 பேர் தானே வேலை கிடைக்குது. அந்த 1,00,000 பேரில் 10,000 பேர் அவங்க புத்திசாலி தானே அர்த்தம், அவங்க திறமைசாலி தான். அப்போ நீங்கள் 8 கோடி பேருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 50 லட்சம் பேர் வேணும்னா அவ்வளோ பேருக்கு நம்ம எங்கே போவோம்? அது ஒன்று. ஆனால் அது பாசிபிள் இல்லை. இன்னொரு விஷயம் பாசிபிள் என்னன்னா, இந்த அவங்க செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற ஈஸ். ஒரு காலத்தில் பேப்பர்லேயே வேலை பேப்பர் மோட்லேயே இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்க ஈஸை இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது. ஓகேங்களா, அதை கொண்டு வர ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு வேலை பளு குறையும். வேலை பளு குறைஞ்சா இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது, இதை செஞ்சாலும்ன்ற ப்ரெஷர் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. ஸோ அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறும். இல்லை, விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த முன்னெடுப்பு ஊழலை ஒழிக்கிறதா இருக்கட்டும், குற்றவாளிகள் வந்து அதிகரிக்க மாட்டாங்க, நான் ஒரு சிறந்த ஒரு சட்டம் ஒழுங்கில் சிறந்த ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த வாக்குறுதியாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓகே தான். அது வந்து எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதே சமயம் அவர் தொழில் செய்யக்கூடிய சினிமா துறையில வந்து பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் புழங்கிட்டு தான் இருக்கு. குறிப்பா அவருடைய கடந்த கோட் திரைப்படமா இருக்கட்டும், அதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லியோ, வாரிசு, எல்லா திரைப்படங்களுக்குமே நானே தியேட்டர்ல எல்லாம் வந்து போய் பார்த்திருக்கேன். அசால்ட்டா வந்து விற்கிறாங்க. அதாவது 190 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் 800 ரூபாய் வாங்கிக்கிறியா, 2 டிக்கெட் 1600 ரூபாய் கொடுத்தா 2 டிக்கெட் வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சிஸ்டமா இருக்கும்போது தன்னுடைய சொந்த துறையிலே அவர் வந்து எப்படி ஊழலே ஒழிக்கலையே? இல்ல, அந்த சொந்த துறையில அவர் என்ன அதிகாரத்தை இருந்தாருன்னு கேட்கிறேன். அந்த சொந்த துறையில அதிகாரத்தே இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரஜினி அவர்களை தாண்டிய ஒரு வசூலை வந்து விஜய் வந்து பெறுகிறாரா இல்லையா? இல்ல, யதார்த்தத்தை பேசுவோம். ரஜினி அவருடைய வசூலை தாண்டி பெறுகிறாரா இல்லையா?
ரஜினி அவருடைய சம்பளத்தை வந்து அதிகமா பெறுகிறாரா இல்லையா? கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன். வாங்குற அவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் சம்பளம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து தியேட்டர்ல நடக்கிற கரப்ஷனை நான் வந்து குறைக்கிறேன்னு சொல்லி சம்பளம் வாங்குறாரா, இல்ல அவர் நடிக்கிற படத்துக்காக சம்பளம் வாங்குறாரு? நடிக்கிற படத்துக்காக தான் சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து சிஸ்டம் கிடையாது, சிஸ்டம்ல ஒரு பார்ட்டா இருந்தார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சினிமாலே வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு. நடிகர் சங்கத்துக்கு தனி அமைப்பு, இயக்குநர்களுக்கு தனி அமைப்பு, ப்ரொடியூசருக்கு தனி அமைப்பு, தியேட்டர் உரிமையாளருக்கு தனி அமைப்பு, பெப்சி தொழிலாளிகளுக்கு தனி அமைப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாளிகளுக்குமே ஒவ்வொரு தனித்தனி அமைப்பு இருக்கு. எல்லா அமைப்புமே முதல்ல சேர்ந்து ஒரே டிசிஷன்ல நிற்கவே நிற்காது. அதுதான் மெயின் பிரச்சனை. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம இல்லை. இன்னைக்கு அது வந்து டைரக்டாவும் கண்ட்ரோல் பண்ணுது, இன்டைரக்டா எப்படி கண்ட்ரோல் பண்ணா? இன்னைக்கு இருக்க எல்லா தியேட்டரும் யார் கண்ட்ரோல் இருக்கு நமக்கு தெரியும். சிவப்பு பூதத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க தானே ஒழிக்கணும். இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க? கேட்கணும், அவங்ககிட்ட தான் கேட்கணும். இவர் வந்து ஒரு நடிகர், அவர் தொழில அவர் வேலையை அவர் கரெக்டா செஞ்சார். என்னைக்கா அவர் காசு நிறைய சம்பாதிக்கிறாரே. விஜய் அது குறித்து ஒரு குரல் கூட கொடுக்கலையே, ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே. நம்ம பிளாக் டிக்கெட்ல என்னுடைய படத்தை வாங்கி நீங்க டிக்கெட் பிளாக் டிக்கெட்ல படம் ஒரு துறைக்குள்ள ஒரு பிளாக்ல பணம் கொடுத்து படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுங்க? ஒரு அறிக்கை வெளியிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் என்ன சொல்றேன், அவர் துறைக்குள்ள நடக்கிற விஷயத்த அவர் வந்து என்ன மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கும் எங்களுக்கும் உண்மையிலே தெரியாது. ஓகேங்களா, அந்த துறைக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன மாதிரி அவர் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் யூனியன் இருக்கு, ப்ரொடியூசர் யூனியன் இருக்கு, எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இருக்கு, படதிபர் சங்கம் முதல்ல நிறைய இருக்கு. என்ன ஸ்டெப் அந்த அதிகார சங்கங்களுக்கு இவர் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாமேன்னு சொல்றேன். அவர் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு அந்த துறைக்குள்ள இருக்கவங்க கேட்டா தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஆனா அவர் ஸ்டெப் எடுத்திருக்க மாட்டாரு, நம்ம அக்யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒண்ணு. ரெண்டாவது, he is not a system, he was a part of a system. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். யார் சிஸ்டம்ல இருக்காங்களோ அந்த சிஸ்டம்ல இருக்கவங்க தான் சரி செய்யணும். கவர்மெண்ட் நினைச்சா செய்ய முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ, மார்னிங் ஷோ உங்களால் கேன்சல் பண்ண முடியுது. அப்போ தியேட்டர் டிக்கெட்டுக்கு வந்து 100 ரூபா, அந்த டிக்கெட் 120 ரூபா, 190 ரூபா, இந்த மாதிரி வரமுறையெல்லாம் வைக்க முடியுது. அந்த சிஸ்டம் ஏன் இப்போ வந்து மாதிரி ஒரு பிரைவேட் ஆப், இந்த ஆப்புங்களில் ஒரு கொண்டு வந்து அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியுதா? அதை கவர்மெண்ட் ஏன் ரெகுலைஸ் பண்ண முடியும்? நீங்கள் கவர்மெண்ட் எடுத்து நடத்துன்னு சொல்லலை, அதை ரெகுலைஸ் பண்ண முடியல உங்களால். அது இப்போ இந்த டிக்கெட்டும் யார் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். சொந்த துறையிலேயே ஊழலை ஒழிக்க முடியாதவர் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறாரு. என்ன அதிகாரம் இருக்குங்க? he was a part of a system. நம்ம மறுபடியும் சொல்ல, he was a part of a system, he was not the system. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு நடிகர், அந்த துறையில ஒரு நடிகர். மறுபடியும் சொல்றேன், அந்த சிஸ்டம் மொத்தமே சேர்த்து ஒரே கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. அது மொத்த கண்ட்ரோல் கவர்மெண்ட் தான் இருக்கு. அந்த சிஸ்டம்குள்ள இருக்கவங்களுக்கு மொத்த கண்ட்ரோலுமே கிடையாது. நடிகர்கள் தனியா இருக்கிற சங்கம் வச்சிருக்காங்க, இயக்குநர்கள் தனியா சங்கம் வச்சிருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் தனியா சங்கம் வச்சிருக்காங்க, எல்லாருமே தனித்தனியா சங்கம் வச்சிருக்காங்க. இந்த எல்லா சங்கமும் சேர்த்து ஒரு சங்கம் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அது வந்து மொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்கணும். இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கணும், கவர்மெண்ட் கேட்கணும். அதில் பாதி பணம் கவர்மெண்ட்டுக்கு போவோம், அங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு போவோம் நான் நினைக்கிறேன். அதனால தான் நிப்பாட்டாமல் இருக்காங்க. இல்லை நிப்பாட்டி இருப்பாங்களா? அவங்க லாபம் இல்லைன்னா இதனால நடக்க விடுவாங்களா? அவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? லாபம் இருக்கு, அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. இல்லைன்னா நிப்பாட்டி இருப்பாங்க. ஓகேங்களா, சரி. சினிமாவில் பிளாக் டிக்கெட் வந்து புழங்குறது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுதுல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பே. நான் தான் சொல்கிறேனே, நம்ம அதுக்குள்ளே தான் வாழ்ந்து பழகிட்டு இருக்கோம். அது நார்மலாக போச்சு நமக்கு. ஓகேங்களா, சினிமாலன்னு இல்லை, அந்த ஊழல் லஞ்சம் இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மாற்றி எதாவது பண்ணணும், அதிகாரத்துக்கு வந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிறார். அதிகாரத்துக்கு வந்து நான் என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்கிறாரு, தன் பூத்தில் நம்ம லஞ்ச ஊழல் வாங்கிறதுக்கு இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் நேர்மையாக போயிட்டு மக்களை சந்திங்கன்றார். அவர் வந்து ஊரில் இருக்கிற யாருமே லஞ்ச ஊழல் வாங்காமல் நான் தடுப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் வந்து ஊழலை பற்றி பேசும்போது, மாநாட்டில் பேசும்போது அது மொத்தத்தையும் வைப் அவுட் பண்ண முடியுமான்னு தெரியல, முயற்சிப்போம் அப்படின்னு தான் சொன்னார். விஜய் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு அஸ்திரம் என்பது யாரை குறிவைக்கிறதுன்னு நினைக்கிறேன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ஊழல் ஒழிப்பு அஸ்திரம்லாம் சொல்லல. அவர் அந்த மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணல. அவர் சொன்னது நம்ம நேர்மையாக இருப்போம், நம்ம நம்ம கை படியாது, அதனால் மக்களை போய் நேர்மையாக சந்திங்க அப்படின்னு தான் அவரோட பூத் ஏஜென்ஸ்டாக சொன்னார். நான் வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன், அதுக்கு நான் அஸ்திரம் எடுக்கிறேன், எல்லாரையும் வைப் அவுட் பண்ண போகிறேன் சிஸ்டம்லேருந்துலாம் அவர் சொல்லவே இல்லை. சரிங்களா, அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும், 8 கோடி மக்களும் ஜெயிலுக்கு போகணும். நேற்று பிறந்த குழந்தை கூட ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா அவங்க பட்ஜெட் வீட்டு வாங்கிறதுக்கு லஞ்சம் நடக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஜெயிலில் போட்ட முடியுமா? 8 கோடி பேர் ஜெயிலில் போடவே வாய்ப்பே கிடையாது. வைப் அவுட் சிஸ்டம் வைப் அவுட் பண்ண முடியாது. சிஸ்டமில் இருக்கிற ஃபால்ட்டை தான் வைப் அவுட் பண்ணணும். அது காலப்போக்கில் நடக்கும். ஓகேங்களா, அவர் அஸ்திரம் எடுக்கிறேன்னா இங்கே இருக்க யாருமே இருக்க முடியாது. ரியாலிட்டி அதுதான். அதே மாதிரி அங்கே இருக்க எவ்வளோ லஞ்சமாக வெளியே பணம் போச்சு அது எல்லாத்தையும் ரெக்கவரும் பண்ண முடியாது. அதுவும் பாசிபிள் கிடையாது. பண்ணலாம், ஓரளவுக்கு ஒரு சிலது பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் கிடையாது. ஆனால் எல்லாரையும் அது பழி வாங்குற செயல் மாதிரி ஆகிடும். நீங்கள் யாரை பழி வாங்க, யாருக்கு அப்புறம் ரூல் பண்ணுறீங்க? மக்கள் வந்து அதோட வாழ்ந்து பழகிட்டோம், அதுலேருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். அது காலப்போக்கில் பொறுமையாக நடக்கும். அதுக்கு இவங்க நம்ம பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் மக்களை போய் நேர்மையாக சந்திங்க அப்படின்றார்.
கள்ளக்குறிச்சி அருகே திருக்கோவிலூரில் வந்து திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு வந்து கட்சியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், இளைஞரணி சார்ந்த அத்தனை பேருக்குமே வந்து அசைவ உணவு பரிமாறப்பட்டது. அசைவ உணவுடன் கூடிய கூலிங் பீர் பாட்டிலும் வந்து பந்தியிலலாம் வந்து வச்சிருக்காங்க. இதை எப்படி அவங்க வந்து அதை போதையாவே கன்சிடர் பண்ணல, பீர் தானே பான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க போல. அது எவ்வளோ நார்மலைஸ் ஆக்குறாங்க பாருங்களேன். அது வந்து ஒரு காலத்துல போதையில்லா தமிழகத்தை அமைப்பு தான் திராவிட மாடலின் லட்சியம் டாஸ்மாக் திறக்கிறது தான் வந்து போதையில்லா தமிழகம் உருவாக்குது. போதைன்னா அது மட்டும் தான் போதை நினைச்சுக்க, ஏகப்பட்ட போதைகள் இருக்குங்க. அது சொல்லுவாங்களே, இவங்க அவங்க கட்சியில இருந்து ஒரு நபரை நீக்கினாங்க போன வருஷம். அந்த பிரச்சனை எல்லாம் ஜாஃபர் சாதிக் அந்த கெமிக்கல் ட்ரக்ஸை உள்ள கொண்டு வரதுக்காக இங்க இருக்கிற இன்னொரு ட்ரக்கை பேன் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போலீஸ் வந்து 1.2 2.1 சொல்லி இறக்கி, அதுவும் ஒன்றும் சக்சஸ்ஃபுல், அதுவா நடந்தாங்க, அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. ஸோ இவங்க ட்ரக்கு உள்ள கொண்டு வரதுக்காக ஏற்கனவே இருக்க ட்ரக்ஸை பேன் பண்றோன்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது சொல்ற இவங்களே தான் கம்பெனி வச்சு, இவங்க கட்சியில இருக்கவங்கலாம் கம்பெனி வச்சு அந்த மதுபானங்களும் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அதை வச்சு டாஸ்மாக் வச்சு மக்களை விற்கிறீங்க. அது உங்க கட்சிக்காரங்களே பார் டெண்டர் எடுக்க வச்சு அதுக்கு பார்லையும் வச்சு விற்கிறீங்க. 24 மணி நேரம் விற்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதுவும் பண்றீங்க. கவர்மெண்டோட சிஸ்டம்குள்ள வராம வியாபாரமும் பண்றீங்க. இது ஒரு பக்கம்னா, நீங்க அதை எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்றீங்கன்னா, சரக்குன்றது ஒரு பார்ல அடிக்கிறது, ஒரு பப்ளிக்ல அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காமன் மைண்ட் செட் இருக்கு. ஒரு மண்டபத்துல அத்தனை பேர் ஒரு பந்தி சாப்பாடு போற இடத்துல சாப்பாடோட சேர்ந்து நீங்க ஒரு பீரை கொடுக்குறீங்க. உங்க மனநிலைமை என்ன? அது எப்படியாப்பட்ட மனநிலைமை? அது நம்ம வந்து அந்த இளைஞர் யார்கிட்ட இருக்கு? அவரோட மிஸ்டர் உதயநிதி இல்லையா, அவரோட இன்னொரு ஈவெண்ட் இஃப்தார் நோன்புக்கு எப்படி வந்து சாப்பாடு இறக்குனீங்க, ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாநகராட்சியோட குப்பை வண்டியில் வந்து அந்த சாப்பாடை இறக்குறீங்க. அது அருவருப்பா இல்லை? நம்ம யோசிக்கும் போதே இவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி விஜய் சார் வந்து ரோட் ஷோவில் எதிர்பார்க்காத ஒரு ரோட் ஷோ நடந்துட்டு வேணுன்னே மல்லு கட்டுன்னு நான் போய் ரோட் ஷோ நடத்துன்ட்டு கவர்மெண்ட் பஸ்ல போய் ஆளை இறக்கி அங்கே ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணி வைட் ஆங்கிள் வைக்காம ஃபோக்கஸ்ட் ஆங்கிள் வச்சு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டி ஒரு பிம்பத்தை, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? இது அல்ப புத்தி ஒரு பக்கம். நீ மக்கள்கிட்ட சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா ஏன் சாராயம் வந்து நீயே சப்ளை பண்ற? நீ வந்து பிரியாணியும் கோட்ரு போய் இப்போ பியர் கொடுத்தாதான் வந்து மக்கள் வருவாங்கன்னா நீ அப்படி ஏன் பண்றேன்னு கேட்குறேன். அப்போ உங்ககிட்ட மக்களுக்கான நேச்சுரல் ஆதரவு இல்லை. நீ வலுக்கட்டாயமா அவங்கள வர வைக்கிறதுக்காக அவங்கள போதைக்கு அடிமையாக்குற. இப்போ வந்து மக்களை வீணா போகிறதுக்கு இத்தனை வருஷமா மக்கள் வந்து இப்போ இந்தியா வல்லரசு ஆகணும் நம்ம 2020 அப்படின்னு அப்துல் கலாம் கண்ட கனவு தப்பு கிடையாது, ஓகேங்களா. அதுக்கு உழைக்க வேண்டிய மக்கள், அதுக்கு பாடுபட வேண்டிய இளைஞர்களை போதைக்குள்ளேயே உட்கார வச்சு இவங்களை யோசிக்க விடாம ஒரு இடத்துக்கு போக விடாம பண்றது யாரு? கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட் கேன் டூ எனிதிங். ஒரு ஜியோ பாஸ் பண்ண எல்லாமே பண்ண முடியும். அந்த ஜியோ வந்து அதுக்கப்புறம் வந்து அது சட்டமாக மாறுறது அதெல்லாம் தனி. ஆனால் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் செய்ய முடியும், ஓகேங்களா. அதை ஏன் செய்ய மாட்டேங்குது? அப்போ இவங்களோட புத்தி என்ன, இவங்களோட அடிப்படை திங்கிங் என்ன? எவ்வளோ கரப்டடாக இருக்காங்க. இவங்க கரப்டடாக இல்லாமல் அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அது மக்கள் யோசிக்கணும். மக்கள் யோசிக்க இந்த வீடியோலாம் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக தாய்மார்கள்லாம் வயிற்றுலையும் வாயிலும் அடிச்சுப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த சாபம்லாம் சும்மா விடாது. இப்போ கோவையில் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு விஜய் அவர்கள். மரத்துலையெல்லாம் இருந்து குதிக்கிறாங்க. ஏன் விஜயால் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலையா? அந்த விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூணே வந்து ஆடுற அளவுக்கு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சேதத்தை ஏற்படுத்தும் விதமாக இல்லையா? பொது சொத்துக்கு வந்து ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் விதம் தானே. இதெல்லாம் வந்து விஜயால் கட்டுப்படுத்த முடியலையான்னு கேட்குறேன். செய்வார் கண்டிப்பாக செய்வார். எப்படி செய்யணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும். கவர்மெண்ட் வந்து இந்த அவர் விஜய் சார் வர போகிறாருன்னு தெரியும். இன்டெலிஜென்ஸ்க்கு கூட்டம் வருதுன்னு இவர் 10 மணிக்கு வர்றாரு, 5 மணிலேருந்தே வெயிட் பண்ணுறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ், ப்ரெஸ்ஸுக்கு தெரியுது, இன்டெலிஜென்ஸ் தெரியாது. இப்போ இப்போ அவங்க நிற்கிறவங்க போலீஸ் போட்டு இன்னும் போலீஸ் பாதுகாப்புனா விஜய் சாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை, அங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தான் கேள்வி, ஓகேங்களா. மக்கள் வராங்க, அவங்கள நீ வர வேணான்னு சொல்ல முடியாது யாருமே, ஓகேங்களா. ஏன்னா அது அவங்களோட விருப்பம். அப்படி வர மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதுக்காக விஜய் சார் போய் இறங்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், அவங்கள ஆதரிக்கிற மக்கள் எல்லாருமே லைன்ல நின்று. விஜயநாக்கு தார்மீக கடமை இல்லாமலாம் கிடையாது, அவருக்கு தார்மீக கடமை இருக்கு. அவரோட ரசிகர்களுக்கு, அவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முன்னாடியே போயிருக்கு.
அங்க வந்திருக்கவங்க பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தவங்க கிடையாது. அவங்கெல்லாம் உள்ள போய் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த காலேஜ்குள்ள போய் இருந்தாங்க. அங்க இருந்தது பொதுஜனத்திட்ட நீங்க அறிக்கை கொடுத்தோ இது பண்ணியோ சொல்ல முடியாது. ஓகேங்களா, நீங்க என்ன பார்க்கறதுக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஆனா வழிநெறப்படுத்தலாம். இப்போ இவங்களோட டீம் வந்து அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார் வழியில் இவங்க டீம் நின்றாங்க. ஓகேங்களா, யாரும் காருக்கு வண்டியில் வந்து விழுகிற மாதிரி ஆகிடக்கூடாது, எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இதை தாண்டி யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? ஒரு அரசாங்கம், ஒரு ஐஎஸ் ஒரு தெரியும் இந்த மாதிரி கூட்டம் வருது, ரூட்டை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல தான் க்ரௌட் அதிகமாக இருக்குது, நீங்கள் இந்த ரூட் எடுத்துக்கோங்கன்னு போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ரூட்டில் வாங்க சார், இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், உங்கள் ரோடு ப்ராடாக இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது, டிராஃபிக் ஜாம் ஆகாதுன்னு கவர்மெண்ட்டு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து பாதுகாப்புலாம் தரமாட்டோம் அப்படின்னு அலட்சியமாக இருக்குது யார்? சேதாரம் ஆகணும், ஆனால் தான் அது நியூஸு அப்படின்றதுக்காக அலட்சியமாக இருக்குது யார்? 2வது நாள் வந்தாங்க கொஞ்சம் பேர், அது முதல் நாள் ஏன் செய்யலை? தெரியாது அவங்களுக்கு வராருன்ட்டு? தெரியும். அவங்களா வராருன்னு தெரியும், எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு தான் தெரியும். பொது சொத்தை சேதப்படுத்தியது தவறா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. பொது சொத்து சேதம் ஆச்சுன்னா அதில் தவறு, கண்டிப்பாக தவறு. அது யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். அதில் மாட்டுக்கிறது, அது விஜயனோட தொண்டராக இருந்தாலும் சரி அது செய்யணும். அதில் மாட்டுக்கிறது, அது பப்ளிக்காக இருந்தாலும் செய்யணும், தொண்டராக இருந்தாலும் செய்யணும். ஓகேங்களா, ஆனால் அவரை செய்ய சொன்னாரன்றது தான் கேள்வி. அவரோட எண்ணம் அதுவா அப்படின்றது தான் கேள்வி. அவரோட எண்ணம் நம்ம இப்போ லிங்க் பண்ணுறது அவரோட எண்ணம் அவர் தான் செய்ய சொன்னாரான்ற மாதிரி அது நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. நடந்துச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து இதில் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அவர் என்ன செஞ்சார், தொண்டர்களை வந்து நீங்கள் இந்த கட்டுப்போக்கோட இருக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட அது மாதிரி சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட் தான் ஆக்ஷன். நன்றி சார். நன்றி.